ஹாய். நீங்கள் ட்ரேடிங்கில் ரொம்ப அவசரப்படுறீங்களா? ஓவர் ட்ரேடிங் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்க வேண்டியது நீங்கள் தான். நீங்கள் ஓவர் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் ஒரு ட்ரேடராக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய பிக்கஸ்ட் மிஸ்டேக். சொல்லப்போனால் அது நீங்கள் நம்பவே முடியாத அளவுக்கு ரொம்பவே முக்கியமான ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஏன் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்களே கேட்டுக்கோங்க அப்படின்னு. இப்போவும் அதே தான் சொல்கிறேன். ஏன் இந்த என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களுக்குள்ளே. அப்படியே என்ட்ரி எடுத்தால் கூட எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறீங்க, என்ன ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ட்ரி எடுங்க. சப்போஸ் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறமா உங்களோட பொசிஷன் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் போகுது அப்படின்னா எகெயின் அந்த ஸ்டாப் லாஸை எங்கே ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் இதுவரை இந்த மாதிரி எதுவுமே அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க, தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய இதுதான் உங்களுக்கு கரெக்டான டைம். இப்போத்துலேருந்து நீங்கள் என்ன தப்பு பண்ணினீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த மிஸ்டேக்கை திரும்ப பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் பிளான் அண்ட் செட்டப் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. ரேண்டமாக ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதாவது சும்மா சார்ட் பார்க்குற டைம்லலாம் ட்ரேட் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கணும். உங்களுக்குன்னு நீங்களே ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. அந்த லிமிட்டை எந்த ரீசனுக்காகவும் க்ராஸ் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு 500 ப்ராஃபிட் வருதா, அது போதும் அப்படிங்கிற மனசோட எக்ஸிட் பண்ணி வெளியில் வந்துடுங்க. நான் இன்றைக்கே கோட்டையை பிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டோட விளையாடாதீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுன்னா ஓவராக ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரேடிங்கில் அவசரப்படாதீங்க. இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு 1 வீக் ட்ரேட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு அதில் இன்னும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டெய்லி நம்ம சேனலில் லைவ் வருவோம். அந்த லைவில் நான் இப்படி ஷார்ட்ஸில் இந்த டாபிக் பார்த்து எனக்கு புரியலைன்னு கொஸ்டின் கேளுங்க. அதுக்கான ஆன்சர் அங்கே கிடைக்கும்.